தமிழர்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இனவெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள், கிறிஸ்தவ மதத்தை தழுவிய தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே சென்று வழிபட முடியவில்லை, தேவாலயத்துக்குள் சென்று. தீண்டாமை. நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீங்களும் இந்திய நாட்டின் குடிமக்கள், நானும் இந்திய நாட்டின் குடிமக்கள், அவரும் இந்திய நாட்டின் குடிமகன். பிறகு இவர் என்ன சிறுபான்மை, அவர் என்ன பெரும்பான்மை? இந்த கேள்விக்கு எவரிடத்திலே பதில் இருக்கிறது? சிறுபான்மை மக்களுக்கென்று சலுகை என்கிறார்கள். நாட்டின் குடியரசுத் தலைவராக இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை, இஸ்லாமிய மக்களை தேர்வு செய்வார். ஆனால் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக, பிரதம அமைச்சராக ஒரு இஸ்லாமியரை, கிறிஸ்தவரை தேர்வு செய்வார்களா? பிறகு என்ன சிறுபான்மை மக்களுக்கு சலுகை? சிறுபான்மை மக்களுக்கு சலுகை 18 விழுக்காடு சரக்கு மற்றும் சேவை அந்த வரி. இது கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு 10 விழுக்காடு என்று வரி விதிப்பார்களா? இல்லை. எந்த இடத்தில் அவன் சிறுபான்மை என்றால் சலுகை கிடைக்கும். நான் உங்களிடத்திலே கேட்பது, உங்களுக்கு வேண்டியது சலுகையா, உரிமையா? இதுதான் நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ளே எழுப்பி பார்க்க வேண்டிய கேள்வி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள். நமக்கு கற்பித்தான் நம் புனித போராளி. தமிழர்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இனவெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். உன்வெறி பிறிதொரு இனத்தை தாக்கி அழிக்கல்ல, அழிந்து கொண்டிருக்கிற உன் இனத்தை காப்பாற்றுவதற்கு. அவன் சாதாரண ஆள் நினைக்காத. இஸ்லாமியர்களுக்காக வந்தவன், இஸ்லாமியர்களுக்காக போராடின நினைக்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான தமிழ் தேசிய போராளி, புரட்சியாளன். இங்கே பேசிய தம்பியில் சொல்றாங்களே, ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் மரணத்திற்கு பிறகு விடுதலை புலிகள் LTT என்ற வார்த்தையை உச்சரிக்க பயந்த காலத்தில் உறக்க சொன்னவன் நான் பிரபாகரனை ஆதரிக்கிறேன், விடுதலை புலிகளை ஆதரிக்கிறேன் என்று. அவன் ஒரு சமத்துவ நாயகன், சாமானியர்களின் பக்கம் என்ற சாதனையாளன் அவன். ஈரோட்டிலே தாழ்த்தப்பட்ட மக்கள், கிறிஸ்தவ மதத்தை தழுவிய தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே சென்று வழிபட முடியவில்லை, தேவாலயத்துக்குள் சென்று. தீண்டாமை. அங்கே ஒரு அருள் தந்தை அந்த மக்களை அழைத்துக் கொண்டு, கர்த்தரே கர்த்தரே எம்மை காப்பாற்றும், கர்த்தரே எங்களை இரட்சியுங்கள்னு கத்திக்கொண்டு கோயிலுக்குள்ளே, தேவாலயத்துக்குள்ளே மக்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார். இவர்களை தடுத்து வைத்திருந்தமே ஒரு அருள் தந்தை, அருள் திரு இறைப்பணியாளரே உள்ளே அழைத்துக் கொண்டு வருகிறாரே என்று எல்லோரும் வியந்து பார்க்கிற போது, இந்த வேலையை செய்கிற இந்த போதகர் யார், இந்த அருள் தந்தை யார் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அங்கேயே கலட்டுகிறார். அவர்தான் நம்ம உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அவரை போல அந்த நேரத்தில் சிந்திக்கிற அறிவு கொண்டவன் கவனம் இல்லை. மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களோடு நெருக்கமான நட்பு. அவரை எதிர்த்து பேசுகிற காலம் வருது, முரண்பட வேண்டிய தேவை வருது. அப்போது ஒரு வீட்டிலே தனியாக 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கும் போது மேசையிலே பழங்கள் இருக்கிறது, சாப்பிடுங்கள் என்று ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அண்ணன் பழனி பாபாவிடத்தில் சொல்கிறார்கள். ஒரு கத்தி எடுத்து நறுக்கி அந்த ஆப்பிள் துண்டை வெட்டி கடித்து சாப்பிட போகும்போது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அண்ணன் பழனி பாபாவிடத்தில் சொல்கிறார்கள், இப்போது கூட நீ என்னை கத்தியை வைத்து என்னை கொல்ல வந்தாய் என்று நான் உன்னை கைது செய்ய முடியும் என்று மிரட்டுகிறார். அடுத்த நொடி நம்மால் நீங்க என்னோட பேசிக்கிறது என் சட்டையில் இருக்கிற பேனா மூலமா, ஒரு நுண்ணிய ஒளிப்பதிவு கருவி மூலமா வேற ஒரு இடத்துல பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசுனதை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அசந்துட்டப்ல. மற்றவனா இருந்தா ஐயோ அப்படியா அப்படின்னு உடனே அவர் அதோட பயந்துட்டாரு, அதிர்ந்துட்டாரு. அந்த மாதிரியான ஒரு அறிவாற்றல் கொண்ட மகன் இந்த இனத்தில் அரிதினும் அரிதாகத்தான் தோன்றுவான்.
அவன் விதை வீரியமிக்க விதை, வீரியமிக்க விதை. உலக நாட்டில் எல்லா நாட்டின் சட்டங்களும் தெரியும், எல்லா நாட்டு சட்டமும் தெரியும். எல்லா மூத்த தலைவர்களோடும் நெருக்கமான நட்பு. எல்லோரையும் நம்பினார். ஒடுக்கப்பட்ட, அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கென்று அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்பி 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 கடைசியாக தெரிகிறது இவர்களை நம்பி பயனில்லை. இனி நாமே இந்த மக்களை அரசியல் படுத்தி அணிதிரட்டி ஒரு இயக்கமாக மாறலாம் என்று நினைக்கும் போது கொல்லப்படுகிறார். அதே பின்னத்தியராக வந்த நாங்கள் எல்லாரையும் நம்பி நம்பி இந்த கட்சிகள், இந்த தலைவர்கள், இந்த அதிகாரங்கள் எங்கள் மொழியை காக்கும், எங்கள் இனத்தை காக்கும், எங்கள் நிலத்தை காக்கும், எங்கள் வளத்தை காக்கும், எங்கள் உயிரை காக்கும், உரிமையை காக்கும் என்று நம்பி நம்பி நின்றவர்கள் எந்தரும் தமிழ் மக்கள் ஈழ தாயகத்தில் கொன்றளிக்கப்படுகிற போது இவன் எவனுமே எனக்கானவன் இல்லை என்ற தெளிவு வந்த பிறகுதான் நாங்கள் இந்துக்களும் அல்ல, இஸ்லாமியர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, இவை எங்கள் அடையாளங்கள் அல்ல, நாங்கள் வழிபாட்டுக்காக சார்ந்திருக்கிற சமயமும் மார்க்கமும் மதமும் தானே ஒழிய நான் தேவரோ தேவேந்திரரோ நாடாரோ கோணாரோ செட்டியாரோ பிள்ளையோ முதலியோ படையாச்சியோ பறையரோ உடையாரோ அல்ல, முத்தரையரோ அல்ல. இவையெல்லாம் என் அடையாளங்கள் அல்ல. நாங்கள் சார்ந்திருக்கிற குடிகள், அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய அடையாளம், நான் இந்த நிலத்தை தாண்டி கேரளாவிற்கோ, இந்த நிலத்தை தாண்டி ஆந்திராவிற்கோ, இந்த நிலத்தை தாண்டி பீகாருக்கோ குஜராத்திற்கோ அல்லது இந்திய பெருநாட்டை தாண்டி அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ பிரான்சுக்கோ ஜெர்மனிக்கோ பிரிட்டனுக்கோ எங்கு சென்றாலும் ஐ ஆம் இந்து என்று சொல்ல முடியாது. நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. நான் இஸ்லாமியன் என்று சொல்ல முடியாது. நான் தேவர் என்றோ தேவேந்திரர் என்றோ நாடார் என்றோ கோனார் என்றோ சொல்ல முடியாது. அவன் கேட்பான் who are you என்று. நான் சொல்ல முடியாது. அப்ப எது என் அடையாளம்? உலகத்தின் எந்த ஓரத்திற்கு சென்றாலும் நான் தமிழன் என்பதுதான் என் அடையாளம். என்னரும் தம்பி தங்கைகளே, இதைத்தான் நமது தாத்தா புரட்சி பாவலன் பாடுகிறான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று பாடுகிறார். வேறு மாநிலத்தில் இருப்பவர்கள் இங்கு வந்தால் திராவிடராகி விடுவார்கள். வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற பீகார் குஜராத் இங்க வந்தால் இந்தியராகி விடுவார்கள். ஆனால் நீயும் நானும் இந்த நிலத்தில் எங்கு சென்றாலும் இனம் மாறுவதில்லை. எங்கு சென்றாலும் நாம் தமிழர்கள் தான். கர்நாடகாவிலே 1.25 கோடி தமிழர்கள் தான். கேரளாவில் 20-30 லட்சம் தமிழர்கள் தான். ஆந்திராவிலே 26-30 லட்சம் பேர் தமிழர்கள் தான். மராட்டியத்திலே 36 லட்சம் பேர் தமிழர்கள் தான். ஆஸ்திரேலியாவிலே, பிரிட்டனிலே, கனடாவிலே, பிரான்சிலே, ஜெர்மனியிலே எல்லா நாடுகளிலும் பரவி வாழ்கிறோம். ஆனால் நாம் அங்கு போய் இனம் மாறவில்லை, நிறம் மாறவில்லை. எங்கு சென்றாலும் நாங்கள் தமிழர்கள் தான். தாய் நிலத்தை இழந்து வாழ இயலாது பெரிதொரு நாட்டிற்கு ஏதிலிகளாக நாங்கள் இடம்பெயர்ந்த போதிலும் எங்கள் அடையாளம் நாங்கள் தமிழர்கள் தான். இதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். புனித போராளி பழனி பாபா அவர்களுடைய நினைவிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இது ஒன்றுதான். நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீங்களும் இந்திய நாட்டின் குடிமக்கள், நானும் இந்திய நாட்டின் குடிமக்கள், அவரும் இந்திய நாட்டின் குடிமகன். பிறகு இவர் என்ன சிறுபான்மை, அவர் என்ன பெரும்பான்மை? இந்த கேள்விக்கு அவரிடத்திலே பதில் இருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கென்று சலுகை என்கிறார்கள். நாட்டின் குடியரசுத் தலைவராக இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை, இஸ்லாமிய மக்களை தேர்வு செய்வார்கள். ஆனால் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக, பிரதம அமைச்சராக ஒரு இஸ்லாமியரை, கிறிஸ்தவரை தேர்வு செய்வார்களா? பிறகு என்ன சிறுபான்மை மக்களுக்கு சலுகை? சிறுபான்மை மக்களுக்கு சலுகை.
18 விழுக்காடு சரக்கு மற்றும் சேவை அந்த வரி. இது கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு 10 விழுக்காடு என்று வரி விதிப்பார்களா? இல்லை. பிறகு எந்த இடத்தில் அவன் சிறுபான்மை? சிறுபான்மை என்றால் சலுகை கிடைக்கும். நான் உங்களிடத்திலே கேட்பது, உங்களுக்கு வேண்டியது சலுகையா உரிமையா? இதுதான் நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ளே எழுப்பி பார்க்க வேண்டிய கேள்வி. ஐயா ஸ்டாலின் அவர்களோ, அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ, ஐயா எம்ஜிஆர் அவர்களோ, ஐயா உதயநிதி அவர்களோ இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் என்று சொல்கிறார்களே, எந்த அடிப்படையில் நீங்கள் சிறுபான்மை, அவர்கள் பெரும்பான்மை? இப்ப சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் ஐயா ஸ்டாலின், ஐயா வேணாம் அப்பா ஸ்டாலின். இவர் எந்த வழியில், எந்த அடிப்படையில் இவர் சிறுபான்மை? நீங்கள் சிறுபான்மை, அவர் பெரும்பான்மை. நீங்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மை, அவர் எந்த அடிப்படையில் பெரும்பான்மை? எந்த அடிப்படையில்? யார் பதில் சொல்லுவா? யார் பதில் சொல்லுவா?